தமிழ்ச்செல்வி தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சோடனே சேது வந்து சந்தோஷம் தாங்கவே முடியல அவருக்கு. அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அழறாரு. அப்பா எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு. உன்னோட சந்தோஷம் தானே எனக்கு முக்கியம், எனக்கு வந்து பணம் காசுலாம் முக்கியம் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. சந்தோஷமாக வந்து உள்ளே போகிறாங்க. உடனே வந்து பொண்ணு வந்து அலங்கரிச்சியா இல்லையா, சீக்கிரம் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அப்பா வந்து சொல்லிகிட்ருக்காரு வந்து நம்ம தமிழோட அம்மாவை. அப்புறம் வந்து அவங்க வந்து சரி ஓகே நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உடனே வந்து சீக்கிரம் கிளம்பிடி, ஏமா இப்படி பண்ணுறீங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைம்மா, வேணாம்மா, நான் நல்லா படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. வேறு வழி இல்லடி, பெரியவங்களாம் வந்திருக்காங்க, ஒன்றுமே பண்ண முடியாது, நீ வந்து நில்லு, அப்புறம் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு அவங்க அம்மா சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து தமிழ் வேறு வழி இல்லாமல் வந்து காஃபி எடுத்து வந்து தராங்க. எல்லாரும் முன்னாடியும் வந்து காஃபி எடுத்து கொடுத்துட்டு சந்தோஷம் தாங்கவே முடியல சேதுக்கு. தமிழ் வந்து காஃபி எடுத்துகிட்டு வரும்போது அப்படியே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்காரு தன்னோட செல்ஃபோனில். சேது டேய் ரொம்ப தாண்டா வைக்கப்படுற, ரொம்ப முதல் முறை பார்க்க நீ தானடா ஓகே சொன்ன இந்த பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்குமே. சரி சீக்கிரமாகவே வந்து நல்ல நாள் குடிச்சிடுவோம், அப்படி உங்களுக்குலாம் விருப்பம் தானம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. எங்களுக்குலாம் ரொம்ப விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அப்பா வந்து சொல்கிறாரு. அவங்க அம்மாவை கேட்குறாங்க. விருப்பம் தாங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து சேது சந்தோஷமாக வந்து அங்கேருந்து கிளம்புறாரு. அப்படியே தமிழையே பார்த்துட்டு கிளம்புறாரு. டேய் பார்த்தது போதும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்களாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. தமிழ் நான் சொன்னால் கேளுங்க, தயவுசெய்து கல்யாணம் வேணாப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. நான் படிக்கணும் ப்ளீஸ் வா அப்படின்னு சொன்னோன்னே இவனை இப்படியே சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. அவங்க புக்ஸ் இது அதுன்னு எல்லாமே போட்டு எரிச்சிடுறாரு. தமிழ் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. உடனே ஓடி போய் பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க வந்து டீச்சர் கொடுத்து அந்த பேனாவும் எரிஞ்சு போயிடுது. அதை பார்த்து தமிழ் பயங்கரமாக கதறி அழறாங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. யூனிஃபார்ம் எல்லாமே எரிஞ்சிடுது. அதை பார்த்துட்டு தமிழ் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கண்டிப்பாக போயிட்டு சேது கிட்டே எல்லா உண்மையும் சொல்லணும், இந்த கல்யாணம் வேணான்னு அவர் நினச்சாதான் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. உடனே சேதுவை பார்க்க தமிழ் வந்து போகிறாங்க. அங்கே வந்து சேது வந்து பார்க்கறதுக்காக போகும்போது அவரை ட்ரை பண்ணவே முடியல, அவரை பார்க்கவே முடியல. அதனால் தமிழ் வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. சேது வந்து தமிழ் வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுறாரு. ஓடி வந்து என்ன தமிழ் அப்படி கேட்டோன்னே இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லைங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்கன்னு சொன்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன சொல்கிற தமிழ் அப்படின்னோன்னே ஆமாங்க நான் படிக்கணும், இந்த கல்யாணத்தை நிறுத்துறது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே வந்து தமிழ் என்ன பண்ணுறாரு தெரியாமல் கல்யாணத்தை நிறுத்திடுறாரு. உடனே என்ன பண்ணுறாங்க இங்கே நம்ம தமிழோட அப்பா அம்மா 2 பேருமே வந்து அப்படியே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து வீட்லேயே வந்து தவறான முடிவுக்கு போயிடுறாங்க. இதெல்லாம் வந்து நினச்சி பார்க்குற தமிழ் வந்து பயங்கரமாக கதறி அழுகிறாங்க. ஐயோ வேலைக்கே ஆகாது, இதெல்லாம் சொன்னால் பெரிய பிரச்சனை நடக்கும், அதுக்கப்புறம் அவங்க 3 லட்ச ரூபா கேட்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம அம்மா அப்பா எல்லாருமே வந்து போய் சேர வேண்டியதா சாக வேண்டியதா, அதனால் நம்ம இப்போ சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. வேறு எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா கிட்டே எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. நான் என்னடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை அழறாங்க. வந்து சேதுவோட அத்தை எல்லாருமே வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. எப்படி வந்து அந்த பொண்ணை போய் பேசி முடிக்கலாம்னு சொல்லிட்டு சேதுவோட அப்பா சொல்லிடுறாரு. அவனுக்கு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு தான் என் வீட்டு மருமகன்னு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இதோட முடியுது.